ஜாண்டியர் வந்து எலக்ட்ரிக் கியரு. நம்மளுடைய 5 கலப்பை ஃபுல் டெப்த்து வச்சுருவோம். 2த்தையும் ஒரே டைமில் விடுவோம். 160 அடி போவோம். ஆக்சிலேட்டர் வைங்க. ஆக்சிலேட்டர் 1500 RPM ஆக்சிலேட்டர் வைங்க. கிரண்குமார் வைக்க. கிரண்குமார் 1500 RPM வைங்க. பிரேக்கு கால் வைக்கக்கூடாது, லிவரில் கை வைக்கக்கூடாது. கொடி அசைப்பாங்க, அவங்க பார்த்துட்டே இருங்க, எப்போ அசைக்கணும்னு சொல்லுவாங்க. விஜய் சார் ஓகேவா சார்? கொடியை அசைப்பாங்க, கொடியை பாருங்கள். இவங்க கொடியை பாருங்கள், சாரை பாருங்கள். கிரண்குமார் சாரை பாருங்கள். நான் நம்பர் சொல்கிறேன், 1 சொல்லுங்க, மூவ் பண்ணுங்க. 3, 2, 1. 2 வண்டியும் ஒரே ஸ்பீடு, ஒரே ஆரஞ்சு கியரில் போயிட்டுருக்கு. லெஃப்ட்டு பாருங்கள், நிற்கக்கூடாது. காம்படிஷன் வெஹிக்கிள் இந்த வண்டி இல்லை, எந்த வண்டி நீங்கள் கொடுத்தாலும் நாங்கள் ஓட்டி காட்டுறோம். இந்த அளவுக்கு டெப்த்து போயிடுச்சுன்னா எல்லா வண்டியும் நிற்கும். சோனாலிக்கா டிராக்டர் மட்டும் தான் நிற்காமல் போகும். அதுக்கான காரணம் அழிவுகளை சொல்லியிருக்கோம். அவங்களுடைய ஸ்ட்ரோக் லென்த்து கூட, டார்க்கு கூட, கன்வெர்ட்டர் எல்லா மாடலும் நாங்கள் பண்ணியிருக்கோம். 160 அடி கடக்கிறதுக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்பீடில் போச்சுன்னா நீங்கள் ஒரு ஏக்கரை மற்ற காம்படிஷன் வெஹிக்கிளோட காம்படிஷன் சீக்கிரம் கணக்கு பண்ணல. டீசல் மைலேஜ் ஒரு கொடுக்கிறது 3/4 வருஷமாகும். ஒரு நாளைக்கு ஒரு வருஷமானாங்க. நீங்கள் 1000 ரூபாய் ஓட்டுனா எவ்வளோ நாளைக்கு தான் வர மாதிரி. இது வந்து இந்த மாதிரி போகிறப்ப நீங்கள் வண்டிக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. வண்டி ஃப்ரீயாக இருக்கும், டிரைவரும் கம்ஃபர்ட்டாக இருப்பாங்க, ஏரியாவும் சீக்கிரம் கவர் ஆகும். லாஸ்ட்டு ப்ராடக்ட் பொருள்